ஒருத்தங்க பேசலைன்னா பேசு 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 பேசுன்னு சொல்லி அவங்கள இரிட்டேட் பண்ணாதுங்க. கொஞ்சம் பேஸ் கொடுங்கன்னு சொல்லுவேன். கொஞ்சம் இடம் கொடுங்க. கண்டிப்பாக சிலவங்க பண்ணுற விஷயம் என்னென்னா, அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சுட்டு ஐயோ இவங்க நமக்கு கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் பேசுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாமல் மௌனமாக அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, ஃபேஸ் கொடுங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பாக இருங்க. பட் அவங்கள கொஞ்சம் என்ன செய்யணும், ஃபேஸ் கொடுங்கன்னு சொல்கிறேன். கொஞ்சம் இடம் கொடுங்க. பூதாவும் பின்னாலே போய் துரத்தி பேசுன்னு சொல்லும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே வெறுக்கக்கூடும். அதுக்காக தான். அதே போல் சிலவங்களை பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாதது. ஒருத்தங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும், ஒருத்தங்களுக்கு ஒன்று பிடிக்காது. ஆனால் இவங்க இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறது. இதனாலேயும் என்ன ஆகுதுன்னா பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் வருது. ஒருத்தங்க உங்ககிட்ட நல்லா பேசி பழகிக்கிட்டு இன்னைக்கு பிரிஞ்சு போயிருக்காங்கன்னா பெரும்பாலும் 100க்கு 99% அதாவது உண்மையாக அன்பு வச்சு நேசித்தவங்க போயிருக்காங்கன்னா வாயின் வார்த்தைகளினால் காயப்பட்டு மனசளவில் வேதனையோட விலகி போயிருக்கலாம்.